ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலவா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் காலிஃப்ளவர் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவும் சுலபமான முறையில் காலிஃப்ளவர் பஜ்ஜி செய்யும் முறை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் இப்போ குழந்தைங்களுக்கு சளி இருமல்லாம் வந்தால் கற்பூரவல்லின்னு ஒரு இலை, அந்த இலையை அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு கொடுத்தா செம்மையாக சாப்பிடுவாங்க. அந்த டிப்ஸை நாங்கள் லாஸ்ட்டாக போட்டிருக்கோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஹாட் வாட்டரில் கொஞ்சம் சால்ட்டு மஞ்சத்தூள் போட்டு அந்த காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி இதில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கக்கூடாது. அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்துக்கணும். பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வந்து எது வேணாலும் நீங்கள் இந்த பிராண்ட் தான் வாங்கணும்னு இல்லை, வீட்டில் கடலை மாவு, சால்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம பஜ்ஜி போடலாம். இல்லைன்னா பஜ்ஜி மாவே விற்கிது, அதை வாங்கிட்டு வந்து நம்ம காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டா பஜ்ஜி ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக உங்களுக்கு ஒன்று சளி இருமல் வராமல் இருக்கிறதுக்கு கற்பூரவல்லி பஜ்ஜியும் போடுறோம் லாஸ்ட்டாக. அது எப்படின்ட்டு பாருங்கள் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும். நம்ம காலிஃப்ளவர் போடும்போது எண்ணெயில் ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடுங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். கை யூஸ் பண்ணுறேன், ஃபோர்க்லேயே தான் போடுறேன். அவ்வளோதாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு காலிஃப்ளவர் பக்கோடா செஞ்சாச்சு. இப்போ கற்பூரவல்லியில் காலிஃப்ளவர் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. கற்பூரவல்லியில் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். கற்பூரவல்லி இலையில் குழந்தைங்களுக்கு வந்து இருமல் சளி இருந்தால் இலையாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நம்ம இந்த கற்பூரவல்லி இலையை கிள்ளிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் தொடச்சி வச்சுக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி போட்டுடலாம். கற்பூரவல்லி இலையை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அதை வந்து நம்ம அந்த பஜ்ஜி மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஆனியன் பஜ்ஜி போடுறோமோ, வாழைக்காய் பஜ்ஜி, அதே மாதிரி இந்த கற்பூரவல்லி இலையை பஜ்ஜியாக போட்டுடலாம். கற்பூரவல்லி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் பசங்களுக்கு பஜ்ஜின்ட்டு கொடுத்துடலாம் ஸ்நாக்ஸுக்கு. அவங்களுக்கு தெரியாமல் அழகாக சாப்பிட்ருவாங்க. இதுக்குள்ளே கற்பூரவல்லி இலை இருக்குதுன்றது அவங்களுக்கு அவ்வளோவா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக இப்படியும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.